our Rule IAS Academy. இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். யாரை பத்தி பார்க்க போறோம்? அயோத்திதாச பண்டிதரை பத்தி பார்க்கணும். சரிங்களா? ரைட். இப்ப அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லும் போது இவர் திராவிட இயக்கத்தின் முன்னோடி. சரிங்களா? அப்ப திராவிட இயக்கத்தின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யாரு? அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? அது மட்டும் இல்ல, முதல் தலித் தலைவர் யார் அப்படின்னா யார சொல்லணும்? அயோத்திதாச பண்டிதரை சொல்லணும். சரிங்களா? அப்ப திராவிட இயக்கத்தின் முன்னோடி என்றும் முதல் தலித் தலைவர் என்றும் அழைக்கப்பட்டவர் யாரு? அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? இவர் மே மாதம் 20ஆம் தேதி 1845 கோயம்புத்தூர் மாவட்டத்துல பிறந்தவர் தான் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? அப்ப அயோத்திதாச பண்டிதர் எப்ப பிறந்தாரு? மே 20, 1845 கோயம்புத்தூர் மாவட்டத்துல பிறந்தவர் தான் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? இப்ப இந்த அயோத்திதாச பண்டிதருடைய தாத்தா இருக்கார் இல்லையா, அவரு ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல குறிப்பா ஆர்லிங்ஸ்டன் பிரபு என்பவரிடம் பணிபுரிந்தவர். சரிங்களா? அப்ப அயோத்திதாசருடைய தாத்தா ஆங்கிலேயரான ஆர்லிங்ஸ்டன் பிரபுவிடம் பணிபுரிந்தார். ஆகையினால இந்த அயோத்திதாசனுடைய குடும்பம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஏன் அப்படின்னா அவருடைய தாத்தாவே ஆர்லிங்ஸ்டன் பிரபுவிடம் பணிபுரிந்தவர். என்ற அடிப்படையில இவருடைய குடும்பத்தை அனைவரும் நன்கு அறிந்தவர்கள். அது மட்டுமல்ல, இளம் வயதிலேயே இவர் இலக்கியத்துல புலமை பெற்றவர். சரிங்களா? அப்ப இளம் வயதிலேயே இலக்கியத்தில் புலமை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டா யார சொன்னா அயோத்திதாச பண்டிதர் தான் சொல்லணும். சரிங்களா? அது மட்டும் இல்ல, இவருக்கு தமிழ் மொழி நன்கு தெரியும், ஆங்கிலம் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், பாலி தெரியும். சரிங்களா? அப்ப இவர் அறிந்த மொழிகள் எது அப்படின்னா தமிழ் மொழி நன்றாக தெரியும், ஆங்கில மொழி நன்றாக தெரியும், சமஸ்கிருத மொழி நன்றாக தெரியும், பாலி மொழியும் நன்றாக தெரியும். அப்ப இத்தனை மொழிகளை அறிந்திருக்கிறாரு, இலக்கியத்திலே புலமை பெற்றிருக்கிறார். யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1870ஆம் ஆண்டு, எப்பங்க 1870ஆம் ஆண்டு நீலகிரி தோதுவர்களிடம் சென்று அங்கே அவர்களோடு பழகி, அது மட்டும் இல்லாம அந்த நீலகிரியில் இருக்கக்கூடிய பழங்குடியினரிடம் பழகி அவருடைய பிரச்சனைகளை கேட்டு அவருடைய முன்னேற்றத்திற்காக கருத்துருக்களை வழங்கியவர் யாரு? அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? அப்ப 1870ஆம் ஆண்டு நீலகிரி தோதுவர்கள் மற்றும் பழங்குடியினரிடம் கலந்து பேசி அவருடைய பிரச்சனைகளை கேட்டு அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பதற்கான அந்த பணிகளில் ஈடுபட்டவர் தான் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? அது மட்டும் இல்ல, 1876 அத்விதானந்த சபா, என்ன சொல்லுவாங்க? அத்விதானந்த சபா கேட்பாங்க பல தேர்வுகள்ல கேட்ட கேள்வி. அத்விதானந்த சபா எனும் அமைப்பை நிறுவியவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். அப்ப அத்விதானந்த சபா என்ற அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க 1876. சரிங்களா? அப்ப 1876ஆம் ஆண்டு அத்விதானந்த சபா எனும் அமைப்பை அயோத்திதாச பண்டிதர் நிறுவினார். அது மட்டும் இல்ல, இந்த அயோத்திதாச பண்டிதரும் ஜான் ரத்தினம் இவங்க 2 பேரும் இணைந்து, சரிங்களா? அப்ப அயோத்திதாச பண்டிதரும் ஜான் ரத்தினமும் இணைந்து திராவிட பாண்டியன் என்ற ஒரு இதழை தொடங்கினார்கள். சரிங்களா? அப்ப திராவிட பாண்டியன் என்ற இதழை தொடங்கியவர் யாரு? அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? யாரும் இணைந்து அருள்திரு ஜான் ரத்தினமும் அயோத்திதாச பண்டிதரும் இணைந்து திராவிட பாண்டியன் என்ற ஒரு இதழை தொடங்கினார்கள். சரிங்களா? அடுத்து 1886 அதாவது தீண்டத்தகாதோர் இந்துக்கள் அல்லர் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அசாதாரணமான புரட்சிகரமான பிரகடனத்தை செய்தவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? அப்ப 1886 தீண்டத்தகாதோர் இந்துக்கள் அல்ல என்ற அதிர்ச்சி தரக்கூடிய அசாதாரணமான புரட்சிகரமான பிரகடனத்தை செய்தவர் யாருன்னா சொல்லுங்க? அயோத்திதாச பண்டிதர் சொல்லும். சரிங்களா? அது மட்டும் இல்ல, 1891
திராவிட மகாஜன சபை அப்படின்ற ஒரு அமைப்பையும் தோற்றுவித்தார். சரிங்களா? அப்ப 1891 திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாரு? அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? அப்ப 1891 திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை அயோத்திதாசர் நிறுவினார். சரிங்களா? அதுக்கடுத்து 1891 அதே ஆண்டு 1891 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிகழ்த்துறாங்க. அப்ப 1891 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கணக்கெடுக்க வராங்க இல்லையா, கணக்கெடுக்க வருகின்ற பொழுது தலித்துகள் தங்களை சாதியற்ற திராவிடர்கள் என்று அறிவிக்க வேண்டும் என்று அந்த தலித்துகளுக்கு வேண்டுகோள் விடுத்தவர் தான் யார் அப்படின்னா அயோத்திதாசர். சரிங்களா? அவர் சொல்றாரு 1891 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது தலித்துகள் தங்களை சாதியற்ற திராவிடர்கள் என்று அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? எந்த ஆண்டு? 1891. சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து இந்த அயோத்திதாசர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பிரம்ம ஞான சபையை தோற்றுவிச்சார் இல்லையா, H.S. ஆல்காட் இல்லையா, அவரோட சேர்ந்து புத்த மதத்தை தழுவ வேண்டும் என்று எண்ணி அந்த புத்த மதத்தை சேர வேண்டும் என்ற நோக்கத்தோட கர்னல் H.S. ஆல்காட்ட அயோத்திதாசர் சந்திக்கிறாரு. அப்படி சந்திச்சு இவர்கள் இருவரும் பிறகு புத்த மதம் நன்கு பரவி இருக்கக்கூடிய இலங்கைக்கு செல்கிறார். எங்க போறாங்க? இலங்கைக்கு போறாங்க. அப்ப இலங்கைக்கு போய் அங்க இலங்கையில் இருக்கக்கூடிய புத்த மத துறவி, அந்த புத்த மத துறவி பேரு பிக்கு சுமங்கல நாயகி. சரிங்களா? அப்ப இலங்கை சென்று இலங்கையில் உள்ள புத்த மத துறவியான பிக்கு சுமங்கல நாயகியோடமிருந்து தீட்சை பெற்றனர். யாரு? அயோத்திதாசர். சரிங்களா? அப்ப அயோத்திதாசர் யாரோட இலங்கை போறாரு? கர்னல் H.S. ஆல்காட். கர்னல் H.S. ஆல்காட் யாரு? பிரம்ம ஞான சபையை தோற்றுவித்தவர்கள் அவருக்கு ஒருவர். அப்படிப்பட்ட அந்த பிரம்ம ஞான சபையை தோற்றுவித்த H.S. ஆல்காட் என்பவருடன் இணைந்து அயோத்திதாசர் பண்டிதர் இலங்கை சென்று இலங்கையிலே புத்த மத துறவியாக விளங்கக்கூடிய பிக்கு சுமங்கல நாயகரிடமிருந்து தீட்சை பெற்றவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர் பண்டிதர். சரிங்களா? அது மட்டும் இல்ல, 1898 சாக்கிய பௌத்த சங்கம். சரிங்களா? எப்ப? 1898. சரிங்களா? அப்ப 1898 சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை அயோத்திதாச பண்டிதர் நிறுவினார். அப்ப அந்த சாக்கிய பௌத்த சங்கத்து அமைப்பு இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த சங்கத்தினுடைய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அது எவ்வாறு அழைக்கப்படுது? இந்திய புத்த சபை. சரிங்களா? அப்ப சாக்கிய பௌத்த சங்கங்களுடைய கூட்டமைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? இந்திய புத்த சபை என்று அழைக்கப்பட்டது. சரிங்களா? அப்ப 1898 சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை அயோத்திதாசர் நிறுவினார். இந்த சாக்கிய பௌத்த சங்கங்களின் கூட்டமைப்பு இந்திய புத்த சபை என்று அழைக்கப்பட்டது. சரிங்களா? ரைட். அதுக்கு பாத்தீங்கன்னா 1907 ஒரு பைசா தமிழன் என்ற ஒரு செய்தித்தாளை வெளியிட்டவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? அப்ப 1907 ஒரு பைசா தமிழன் என்ற ஒரு செய்தித்தாளை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? அது மட்டும் இல்ல, இந்த 1907 தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பைசா தமிழன் என்பது அதற்கு அடுத்த ஆண்டு 1908 தமிழன் என்ற பெயரில் வெளிவந்தது. சரிங்களா? இப்ப இந்த கேள்வி பல முறை தேர்வுகளை கேட்டிருக்கிறார். ஒரு பைசா தமிழன் என்ற செய்தித்தாளை வெளியிட்டவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். ஒரு பைசா தமிழன் என்ற செய்தித்தாள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1907. ஒரு பைசா தமிழன் என்னவாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? தமிழன் என்ற பெயரில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஒரு பைசா தமிழன் எந்த ஆண்டு தமிழன் என்ற பெயரில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1908. சரிங்களா? ரைட். 1914 அயோத்திதாச பண்டிதர் தன்னுடைய 69வது வயதுல இறந்தார். சரிங்களா? அப்ப அயோத்திதாசர் இறந்த ஆண்டு எது? 1914. எந்த வயதுல? 69 வயதுல. சரிங்களா? அப்ப 1914 தனது 69வது வயதில் அயோத்திதாச பண்டிதர் இறந்து விட்டார். ஆனால் இந்த அயோத்திதாச பண்டிதருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோட மத்திய அமைச்சராக இருந்த தலித் ஏழுமலை அவர்கள் மத்திய அரசாங்கத்திடம் பல முறை கோரிக்கைகள் வைத்து அயோத்திதாசன் பண்டிதர் பெயர்ல
ஒரு சித்த வைத்திய மருத்துவசாலை அமைக்க வேண்டும் அல்லது சித்த வைத்திய ஆய்வு மையத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி தலித் ஏழுமலை அவர்கள் பல முறை என்ன பண்ணிருக்காரு, மத்திய அரசாங்கத்திடம் வலியுறுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்திய குடியரசுக் கட்சியை சார்ந்த சேப்பு தமிழரசன் அவர்களும் அயோத்திதாசன் பெயரிலே ஒரு சித்த வைத்திய ஆய்வு மையத்தை அமைக்க வேண்டும் என்று பல முறை குரல் கொடுத்து பல போராட்டங்களை முன்னெடுத்து பிறகு அதன் அடிப்படையிலே செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு சென்னையில இந்த சித்த வைத்திய ஆய்வு மையம் இந்திய பிரதமர் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய திருக்கரங்களால செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு சென்னையில சித்த வைத்திய ஆய்வு மையம் அயோத்திதாசன் பண்டிதர் பெயர்ல துவக்கி வைக்கப்பட்டது. சரிங்களா? அப்ப இவர் பெயர்ல சித்த வைத்திய ஆய்வு மையம் எங்க இருக்கு? சென்னையில. துவக்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு இது செப்டம்பர் 2005. சரியா? அப்ப அந்த ஆய்வு மையத்தை துவக்கி வைத்த இந்திய பிரதமர் யாரு? பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள். சரிங்களா? இதான் யாரை பற்றிய விஷயங்கள், அயோத்திதாசன் பண்டிதர் பற்றிய விஷயங்கள். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ. Thank you for watching.